கவர் ஆகுதா பாருங்க இன்னும் கொஞ்சம் பிடிச்சா ஐயோ ஓகே கிலோ ரெடி எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எங்க அப்பா எங்க அம்மாவா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா ஊரா போய் பொண்ணு பாக்குறாங்க எங்க சாப்பிட மாட்டேங்குது இந்த ஆடை கட்டிக்கான பைக் போறா திருடனுக்கு வந்த பையா கரெக்டா சொல்ல போய் ஒரு ஊர்ல போனாங்க ஒரு பொண்ணு பார்த்தாங்க ஒரு வருஷமா பாக்குறாங்க உனக்கு ஆமா 10 வருஷமா தான் கூட உனக்கு எந்த கம்பெனி போட்டு கரெக்டா சொல்லு போது கரெக்டா ஒரு கம்பெனி மாட்டணும் யாரோ எதுக்குமே தெரியும் வைகாசி போலியா ஆனி மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க ரேடியோ காரனுக்கு அட்வான்ஸ் நீ சொல்றது தப்பு அவன் தேவையா எல்லாரும் மனம் அமைச்சு ஆகி போச்சு எல்லாம் ஆகி போச்சு அவளை வச்சுக்கிட்டு நோண்டினே தராம ஆமா வைகாசி போய் ஆனி மாதம் 30ஆம் தேதி கல்யாணம் பையாடி போயிட்டாங்க வைகாசி போய் ஆடி மாதம் 30ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஊரா பத்திரிக்கை கொடுத்தாச்சு எப்ப ஆடி மாதம் வரும்னு பாட்டு நினைக்கிறேன் வந்துச்சு ஆடி மாதம் 28 ஆச்சு 29 ஆச்சு பையா ராத்திரி தூக்கம் வருமா எப்ப போயிட்டு வெளியே பாக்குறேன் போயிட்டு வெடிச்சு தாலி கட்டுறா தாலி கட்டியாச்சு தாலியில கல்யாணம் ஆச்சு சும்மா இல்ல சாமா தூக்கம் சாப்பிட்டாலும் 5 பேர் இருக்குது ஏன் முதலிரவு சாயங்காலம் 5 மணி ஆச்சு நானும் சந்தோஷம் பேசுறேன் அந்நேரத்துக்கு மாதம் விட்டு வச்சு எடுத்தாங்க என்னத்துக்கு எனக்கு தெரியும் ஆனி மாசம் 30ஆம் தேதி கல்யாணம் 9 தட்டு வச்சு கால் சவரம் வச்சுட்டா என் மாமியார் நேரா என்கிட்ட வந்தான் என்னத்துக்கு நேரா வந்து மாப்பிள்ள நாளைக்கு ஆடி பிறகு போகுது பொண்ணு என் வீட்டு இருக்கணும் அனுப்பி வைக்கணும் இதுக்கு அடிப்பாயிரோ மரத்துக்கு ரூபா கொடுத்து 5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் கல்யாணம் பண்ணாங்க அனுப்ப முடியாதுங்க பொண்ணு என்னாச்சா முடியாது மாதிரியா சரி ரூபா கொடுங்க நாளைக்கு ஆறு காட்டுக்கு வா என் மாமியாவோட ஆறு கார்டு ஃபர்ஸ்ட் நைட் அங்க வச்சுக்கலாம் அவங்க வீட்டுல என் முன்னாடி யாரா ஐயா மாமியாரா போயிட்டா எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது எங்க இருந்து அம்மா போச்சு போய் எப்ப வெடின்னு பார்த்தேன் போய் மாங்கோடு சும்மா போலாமா எப்படி சும்மா போத்த மாங்கட்டுக்குள்ள போனேன் பழமார்க்கட்டுக்கு மாங்கா பழம் கொய்யா பழம் வாழைப்பழம் இந்த ஓய்வு பூ கட்டி இருக்கிற மாதிரி போய் அழிவு போனது ஆனா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கி அத்தியாவசியம் வாங்கினேன் ஆமா ஏறி எடுத்துட்டு நேரம் பார்த்து
ஆடி பையா ஐயா ஒரு தண்ணி குடுறா ஒரு தண்ணி ரெண்டாவது தண்ணிக்கு ஜெய் சமகா யார் அந்த வேஷம் போடுங்க வரக்கூடிய ஆசாமி யாருன்னு தெரிகிறதா கம்னாட்டியா யாருடா சூத்து கடிது நல்லா நாடு பேரு நாடா கோயில் மாறி மகள் பேர் படகு ஒயின் ஷாப் அடிக்கிறியா பக்கெட் மேல அடிக்கிறியா தண்ணி முடியா அதெல்லாம் சரியா சாய்ச்சா எங்களுடைய நாடு அவனை 56 நாட்டிலே முதல் தேசம் அங்கோர் அருணோம் 50 ஒட்டியோம் மரிசோம் காமுஜோம் ஏனையோம் ஏனனோம் சிந்தி யாவிதோம் நீதனோம் சூப்பர்வாய் இப்படி சொல்லப்பட்டு அவனை 56 நாட்டிலே தலை திருந்த நாடு ஆஸ்திரேபுரம் மற்ற பேரும் துரியோதனன் என்னுடைய அண்ணன் இருக்கிறாரே எப்பேற்பட்ட ஆசாமி ஐயோ என்னுடைய அண்ணன் அவனி 56 நாட்டுக்கும் அதிபதி பேரரசன் அண்ணன் துரியோதனனுக்கு கோய்க்கு சரியற்ற என்னுடைய பெயர் அடிக்கிறாரு ஆட்ட ஆடுறேன் இரு மகாராஜா ஜம்மானார் வாழ்க்கை நமக்கு எனக்கு நான் இந்த வார்த்தை சொல்லுனா சொல்லுறாடி அவன் தான் சொல்றான்னா அத கேட்டு இந்த கம்யூனிட்டி ஐயோ நான் வாங்கிக்கோ மாதிரி ஐயோ
சந்திரம் மாட்டினாரு பயந்த சாமி ஐயோ வழிகாது அது சத்தம் போட்டாங்க வழிகாது அந்த வழிகாது அதெல்லாம் அதெல்லாம் வாங்கி பண்ணி வச்சுனாங்க 4 அடி வாங்கிட்டு வந்துடுவோம் வலிக்காது சத்தம் மட்டும் தான் வரும் அது அச்சா சீக்கிரம் வலிக்காது அது கீழே இருக்குது அது அச்சா வீங்கிடும் பட்டுன்னு அச்சா வீங்கிடும் வாங்கினா யாரு கட்டுறாங்கண்ணா உனக்கு வச்சு போச்சு மறுபடி உத்தரவு உள்ளே வந்து எனக்கு தெரிச்சு பண்ணாத நான் சரியாக தம்பி துச்சாதன தூசு பாச துச்சாதன படி அநேக வணக்கம். தம்பி துச்சாதனா என் பாதத்தை விழுந்தபடியா என்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பா என்றான். அண்ணா லேட்டா வருது.
ரொம்ப நேரமா டயர்ட் ஆகி போச்சம்மா. அண்ணா போஸ்ட் போட்டு உடம்பு சரியில்லாத பேஜ் ஆகிட்டு நடக்கிறாங்க. யாருங்க? நம்ம அண்ணன் தான். வார்த்தையை கேட்டு நான் எப்படி எதையெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் டாக்டரை பார்க்க மாட்டேன். மாடு நான் வைத்தவர்களெல்லாம் அண்ணா நான் நினைத்துக் கொள்வேன். அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு தாட்சியை பார்க்க மாட்டேன். வேறொரு தயவையை பார்க்க மாட்டேன். நான் வைத்த வஞ்சமெல்லாம் நான் என்று தீர்ப்பேன். அண்ணன் வார்த்தையை கேட்டு நான் எப்படி போக வேண்டும்? பூ வாங்கி போட்டான்டா பூ வாங்கி போட்டான்டா அந்த திரௌபதி அழைத்த அச்சலில்லா வச்சதைக்கு சட்டாரம். அந்த திரௌபதி யாருக்கு என்ன வேண்டும்? அண்ணி அந்த பாட்டினை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதி நாராயணன் தண்ணியை பிடித்து பயிரை பிடித்து சொன்ன அது மட்டுமா அந்த பெண்ணானவள் எங்கே பிறந்தாளாம்? அந்த
அந்த நெருப்பிலே பிறந்த நேரிழையை அப்படியே என் அண்ணன் வார்த்தையை கேட்டு சும்மா தர 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 விடக்கூடாது. அது மட்டுமா அவள் இளவரக்க நுழைந்தாலே எப்படி எனக்கு முன்பதாக ஒரு ஆசாமி சென்றான். பிரதிகாமியன் அந்த பிரதிகாமியத்திலே அதே பிரதிகாமியா என என்ற சூழ்நிலையிலே என முன்னே தோற்று என் பக்தாக்களை பின்னே தோற்றிருந்தால் வருவேன். இல்லை என்றால் என பின்னே தோற்று என்னுடைய பக்தாவை முன்னே தோற்றிருந்தால் நிச்சயமா வரமாட்டேன். போ இளவரக சொல்லலாமா? அப்படி சொன்னாலே அந்த அப்பாவை அவன் சொல்ல அப்படி அவன் சொல்ல அடிமையா போன தகாது. அப்படி இளவரசர் நீ ஜாதி ஆஞ்சாதி 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 அவன் பெஞ்சாதி ஒரு பெண்ணா பிறந்தவனுக்கு ஆணுவாதிகள் கூடாது. பெண் மஞ்சாதிக்கு இந்த வார்த்தையா அதுதான் ஒரு மட்டையாயிட்டு இருக்கு. மேலான மாட்டேன் எல்லாம் தேவையில்ல. எழுதுனா கைட்டு போகிறது. நீ அந்த அம்மால போய் இச்சு கொண்டாடி சொல்ல இல்ல பேச்சு சொன்னேன். அம்மால அப்படித்தான் இசிக்கிறான்னு நம்மளா பாத்துக்கிறோம். போய் கொஞ்சம் ஒத்திக்கிற போது அதுலயும் உன்ன பேர் இருக்கிறவனுக்கு இன்னும் மானம் கடை தொழில் கொண்டாடி கூட்டி வச்சு 5000 வரும். எங்களை பார்த்தா ஒரு புலிக்கு சமா. ஒரு புலியை வந்து பூனை வெல்லுமா? புலியை போய் பூனை வெல்லுமா? அப்படி நாங்களோ புலிக்கு சமா, அந்த பாண்டவர்கள் பூனைக்கு சமா. இன்னும் அவர்கள் எதற்கு சமா? அந்த செத்த மாடு புல்லை
எட்டியில நிக்கணும். அப்படி வரலதான் சத்தியமா அவன் சண்டை பிடிப்போம். ஐயோ 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 சண்டை பிடிப்போம். சண்டை பிடிப்போம். என்ன பிடிப்பா? ஏய், நாம் செல்லும் சத்தத்தை கேட்ட உடனே மைத்துனர் வந்து விட்டார். வாயப்படியில இல்லைன்னு வையா நான் கேட்டு வந்தா கூட சண்டை என்ன பார்த்து 2 பொண்ணு மூணு பார்த்தா பேரம் இழந்துருப்பாங்க. உன்னுடைய வார்த்தைக்காக நான் வரல. இதோ இருக்குது பாரு, என்னுடைய தாயாரின் அரண்மனை வந்து விட்டேன். ஆமா, தாயாரின் அரண்மனையில சென்று கதுவை ஒரே உடைக்கலான்றியா? இல்ல ஐயோ கூட்டு வரல, கது போய் அப்புறம் புட்டுங்க. பையா, நம்ம வீட்டு கதவு நம்ம வச்சுட்டு நம்ம தான் முதல்ல வைக்கணும். அதனால கூட்டு பாரு மண்டிட்டு அமர்ந்திருப்போம். முதல்ல திரௌபதி வெளியே வரட்டும். அதன் இந்த நேரத்துல திச்சாதன் வந்து மறுக்கும் நேரத்துல நாட்டாரி அரண்மனையில் இருந்து நாட்டாரி அம்மா வருகிறவன்